திமுக முன்னாள் அமைச்சர் ராசா வீட்டில் நடைபெற்ற சிபிஐ ரெய்டு பழிவாங்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு காங்கிரஸ் தரப்பு பதிலளிக்க மறுத்துவிட்டது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் 1,76,000 கோடி முறைகேடு செய்ததாக திமுக முன்னாள் அமைச்சர் ராசா பதவி விலகினார். இதைத் தொடர்ந்து முறைகேடு தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் பணிகளில் சிபிஐ தீவிரம் காட்டி வருகிறது. நாடு முழுவதும் உள்ள ராசாவின் வீடுகள் மற்றும் உறவினர்கள் நெருக்கமானவர்கள் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த முதல்வர் கருணாநிதி தவறு செய்தால் ராசாவை தூக்கி எறிவோம் என்றார். திமுகவை கூட்டணியிலிருந்து கழற்றிவிடவே சிபிஐயை காங்கிரஸ் ஆயுதமாக பயன்படுத்துவதாக அரசியல் நோக்கர்கள் கருதினர். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற சோனியா பிறந்த தின விழாவில் கலந்து கொண்ட தமிழக காங்கிரஸ் தலைவர் KV தங்கபாலு நிருபர்களை சந்தித்தார். அப்போது நிருபர்களிடம் ஸ்பெக்ட்ரம் தொடர்பான சிபிஐ ரெய்டு பற்றி கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். சிபிஐயின் தொடர் சோதனைகள் திமுக தரப்பினரை அதிருப்தி அடைய செய்துள்ளதால் ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் காங்கிரசுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது.